கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளை நேசித்து இந்த காலையில் நேரத்திலும் கூட அவருடைய வசனத்தையை கற்றுக்கிறதுக்காக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நேற்று கற்றுக்கின விஷயம் என்ன? வாரசர், தேவனுடைய வாரசு யார் என்பது நம் சப்ஜெக்ட். நம் சப்ஜெக்ட் சாரா கிடையாது, ஆகர கிடையாது. நம் சப்ஜெக்ட் எது? உண்மையான தேவனுடைய வாரசர், அவளை பிள்ளைங்க யார், அவங்க எப்படி பிறந்தாங்க, எந்த நோக்கத்தோடு அவங்க பிறப்பாங்க என்றது தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். இந்த உலகத்தில் எத்தனோ பேர் கர்த்தரையோட பிள்ளைங்க என்று இயேசு கிறிஸ்துவோட கர்த்தரையோட பேர் நாமத்தை தரித்து கொண்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க. வேணால் எல்லாரும் கூட அவரோட பிள்ளைங்களாக வாரசராக இருக்க முடியாது. இப்போ கர்த்தர் மூலியம் பிறந்தவையோட குணலட்சணம் என்னங்க நான் பார்க்க போகிறோம். அர்த்தம் பண்ணிச்சா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கர்த்தர் மூலயமே பிறந்தவங்க அப்படின்னா வாரசலாக பிறந்தவங்களோட குணலட்சணங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நாம் கற்றுக்க போகிற விஷயம். 2வது 5:1 படிங்க. இது ரெண்டாவது யார் மேலே விசுவாசம் இருக்கு? அவருக்கு தேவன் மேலே பிறந்தவனுக்கு யார் மேலே விசுவாசம் இருக்குது? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இருக்குது. உதாரணம், நம்ம அப்பா மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி யார் மேலே இருக்குது? இல்லை, நம்ம அப்பா மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்குமா இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. எனக்கு எப்படி கர்த்தர் இருக்கிறார். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளை ஏசையா இருக்கிறார். அப்போ நம்பிக்கை இருக்கார். நம்மளுக்கு ஏசாய் நமக்கு சகாயம் பண்ணுவார். நம்மளை கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், நம்ம நேரத்துக்கு வைப்பார், என்னை சுகப்பட்டது என்னை வெளியே கொண்டு போவார். அவர் எனக்கு இருக்கிறார். நான் பயப்பட அவசரம் இல்லை. ஏசாய் அப்படி தான் விசுவாசத்தோடு இருந்தார். அது தப்பா? இன்னும் வேற அவர் என்ன பண்ண மாட்டார்? துக்கப்பட மாட்டார், பயப்பட மாட்டார், வேதனைப்பட மாட்டார். அதே மாதிரி ஐயோ என்னாயுமே எனக்கு கவலை பட மாட்டார். நான் எந்த நிலைமையில் இருந்தாங்க கூட எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். யார்? தேவன் இருக்கிறார். கர்த்தர் இயேசுக்கு இருக்கிறார். என்னை உண்மையாக என்ன பண்ணுவார்? என்னையா மின்னுக்கான நடக்க வைப்பார். நம்பிக்கையோடு இருப்பார். வேணா நம்பிக்கை எப்பவுமே இழக்க மாட்டான். இன்றைக்கெலாம் நாளைக்கு எனக்கு மேலே வர விடுதலை கொடுப்பார் என்றால் விசுவாசத்தோட தைரியத்தோட அவன் முன்னேறி போவான். ஏசேப்பு அடிமையாக இருந்தாங்கோட அவர் கொடுத்த வேலை, எந்த வேலைத்தை அவன் முன்னுக்காட கொடுத்தாரோ அந்த வேலை என்ன பண்ணுறாரு? இவன் பிறந்ததுலேருந்து அடிமை கிடையாது. இவர் வீட்டில் ராஜா மாதிரி வாழ்ந்தவன், தகப்பனுக்கு இஷ்டமான குமாரனை. இன்னும் அவங்க அப்ப 10 பேர் சகோதரர்களா இவனை அதிகாரியை நியமிச்சுவான்னு என்ன பண்ணாரு? ஆசைப்பட்டவன். அப்பேர் பட்டம் வந்து என்ன பண்ணுறீங்க? அடிமையாக வேலை செய்கிறார். எப்போ அப்பங்கிட்ட இருந்தவன் அப்பேற்பட்ட வந்து இங்கே அடிமையாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட நிலைமையில் கூட அவர் என்ன பண்ணல? கர்த்தரை தூஷிக்கல. எனக்கு எந்த கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கல. வேணா அவர் மின்னுக்கான கொடுத்தா என்ன வேலை என்ன பண்ணுறாரு? நம்பிக்கை செஞ்சுட்டு வர்றாரு. மனசு பூர்த்தியாக பண்ணிட்டு வர்றாரு. கர்த்தர் என்ன பண்ணார்? அவருக்கு துணையாக அவர் செய்கிற பிரதி வேலையில் என்ன பண்ணார்? இந்த ஆசிரியர் லாஸ்ட்டுக்கு யார் பார்த்தாங்க தெரியுமா? இவர் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அவர் எஜமானி பார்த்தார். அதே மாதிரி நம்ம செய்கிற ஒரு வேலையில் நம்ம எஜமானி என்ன பண்ணணும்? இவர் கூட இருக்கிறாங்க, கர்த்தர் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறார். இது எங்கே இருக்கிறீங்க? அங்கே இடத்துல உன்னை யார் பாரு? உங்களோட கூட யார் இருக்கிறாங்க? தேவன் இருக்கிறாருங்கிறது என்றது எல்லாருமே பார்க்கணும்.
ஸ்கூல்லையா காலேஜ்லையா வேலைக்கார எங்கே இருந்தாலும் சரி, அதுதான் உண்மையான தேவ பிள்ளையோட லட்சணம். பையனுக்கு வச்சோம் அது என்ன கர்த்தர், நீ யாரையும் நம்பியிருக்கிற? கர்த்தர் நம்பியிருக்கிற. அதனால் எது பார்த்து என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏசுவன் இறந்திருக்கா பாட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், விடுதலை கிடைச்சி ஒரு நாள் எடுத்து வந்தீங்க ராஜா பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அர்த்தமாச்சா? நாலாவது இதே 1 யோகான் 2:29. முதலாவது என்னமோ தேவன் மேலே பிறந்தவங்களுக்குள்ள என்ன இருக்குது, அவரோட வித்து இருக்குது. ரெண்டாவது அந்த வித்து இருக்கிற என்ன பாவம் பண்ண மாட்டான். மூணாவது அவன் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வச்சிருப்பான். நாலாவது 2:29 இதே யோவான் சுவிசேஷம். ஆ ஆ நீதியை செய்கிற என்று யாராம அவர் மூலயமா பிறந்தவன். யாரைத்தே அவர் மூலியமா அப்படியே தேவ மூலியம் பிறந்திருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், நீதி பண்ணுவான். என்ன பண்ணுவான், நம்ம நீதி பண்ணுவான். நீதி பண்ணுறதுன்னு அர்த்தம் என்ன, எப்பவுமே நன்மை தான் பண்ணுவான், கெட்டது பண்ண மாட்டான். எப்போ நியாய பிரகாரம் தான் நடப்பான். தப்பா அநியாயம் பண்ணுறதோ அக்கிரம் பண்ணுறதோ அவன் செய்ய மாட்டான். இல்லாட்டி என்னென்ன சொல்லுவாங்க, அதைய பட்சபாதம் காமிக்கிறதோ பண்ண மாட்டான். இன்றைக்கி நமக்குள்ள எத்தனையோ பேர்த்துக்கிட்ட என்ன இருக்குது, பட்சபாதம் தெரியுமல்ல, ஒருத்தர் மாதிரி பார்க்குறது. அது முடிஞ்சா நம்ம ஆளுங்களும் ஒரு மாதிரி பார்ப்போம், இன்னொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்போம். நம்ம பிள்ளைக்கு தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணாத மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம. எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாராவது பிள்ளைங்க மேலே இன்றைக்கி பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கா நம்ம கூட சண்டை வந்துடுவாங்க. நீ பார்த்தியா தப்பு இருக்குது, இல்லாட்டி கூட எப்போ என்ன பண்ணுவாங்க சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. சண்டைக்கு போகிறதுக்கு என் மகன் தப்பு பண்ணல, இவன் பிள்ளை தப்பு பண்ணல, தப்பு அல்லாது தெரியுது, உலகமே தெரிஞ்சால் கூட இவன் மாத்திரம் ஒத்துக்க மாட்டாங்க. உண்மையான தேவ பிள்ளையாக இருந்தா என்ன யார் தப்பான அவளை என்ன பண்ண நிச்சயமாக கண்டிக்குவேன். தப்பா நியாயத்தை என்ன பண்ணிய பண்ணுவேன். அதுதான் என்ன நீதினாக்க. நம்ம தேவன் யார், நீதி உள்ளவர். அவர் என்ன பண்ண பட்சபாதம் இருக்காது. அதனால தான் அவர் சுபாவம் நமக்குள்ள இருக்குது. இதெல்லாம் யார் சுபாவம், தேவன சுபாவம். அது பண்ணிச்சா உதாரணத்துக்கு ஒரு மாங்காய் செடியோட வித்து போட்டோம்னா அந்த போட்ட எந்த செடி வித்து போடுமோ அந்த பழம் தான் கொடுக்கும், வேறு குணம் வருமா, வராது. அதே மாதிரி தேவனுடைய வச்சனங்கள் வித்து கொண்டு இருக்கும்போது எந்த குணங்கள் வருங்களா, தேவனோட குணம். அதுக்காக நீ நேரில் இப்படி யாபம் பண்ணிக்கிட்டு ஒப்பு கொடுத்துக்கிட்டு கர்த்தரை நோக்கி நீ என்ன பண்ணணும் பார்க்கணும் அவசரம் இருக்கிறது. அதுக்கு பார்க்குறோம் 2:29 என்ன பார்க்குறோம், கர்த்தரோட என்ன நீதி பண்ணுவான் என்று எழுதியிருக்கிறது. அஞ்சாவது யோவான் சுவிசேஷம் 4 அதே 1 யோவான் 4:7. எனக்குறாமா யாருக்குள்ளாய்த்து அன்பு இருக்கிறதோ அவன் தேவன் மூலயமா பிறந்திருக்கிறான். புரியுதா? உண்மையான தேவ மூலியம் பிறந்த தெய்வ பிள்ளையாக இருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது, அன்பு காட்டுவேன். உங்களோட தோட்டம் என்ன சகோதரி என்ன பண்ணுவேன், அன்பு காட்டுவேன், அல்லாது நேசிப்பேன். அன்பு இல்லாதவனாம கர்த்தரைய அறியலியாமா. 3வது அதிகாரம் 14-15. எனக்குறாமா சகோதரன் இடையில என்ன அன்பு கூறாதவன் எங்க இருக்கிறா, யாரை பற்றி ரட்சிப்பட்டு பற்றியா ரட்சிப்படாது பற்றியா எழுதிருக்குது. அன்பு நமக்குள்ள இல்லாட்டி நீ எங்கே இருக்கிற, மரணத்தில் இருக்கிறையாமா. சகோதரனை நேசிக்க முடியாட்டி
நீ எங்கே இருக்கிற? பௌஷா நீ கர்த்தரை நம்பியிருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், பரிசுத்தாவை பெற்றிருக்கலாம், இன்னும் அநேக கிருபா வரங்களையும் கூட பெற்றிருக்கலாம். அதை நான் முதல் குறைந்த 13 கூட வாசிக்கிறோம் இல்லையா? என்ன இருந்தாலும் அன்பில்லாட்டி எல்லாம் வேஸ்ட்டு தான் சொல்கிறார். இங்கே சொல்கிறார் மரணத்தில் இருக்கிறார். நம்ம உங்களுக்கு துவேஷ, பகை, கோபம் எல்லாம் வச்சுக்கிட்டு இஷ்டமாக இந்த மாதிரி வாழ்னாக்க நீ எங்கே போவ? இயேசு கிறிஸ்து வந்தாக்க போமா மேலுக்கு? அங்கே இங்கே பார்க்குறோம் மரணத்தில் இருக்கிறார் நாம. அதனால்தான் அன்பு சகோதரன் யாரைத்து அன்பு காட்டுறானோ அவன் யார்? கர்த்தர் மூலயமா பிறந்தவன். உண்மையாக நீ கர்த்தர் பிறந்திருந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அன்புங்க நிறைஞ்சிருக்கு. உங்களை பரிசுத்தாவி இருக்கிறதுனால அன்பு நிறைஞ்சிருக்கு. பரிசுத்தாவியோட முதலாவது ஒரு குணம் என்னன்னாக்கா அன்பு. அதில் ரோமியரில் 5:5 இருக்குது. என்னென்ன? பரிசுத்தாவி மூலயமா நமக்கு என்ன இருக்குது? தேவன் அன்பு ஊத்தப்பட்டிருக்குதாமா. அன்பு இல்லாட்டி பரிசுத்தாவி கூட இல்லாத மாதிரி தான் கணக்கு. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்குவோம். அதனால தான் வசனத்தில் என்ன 4:7 வாசித்தோம். பாசிங்க. அன்பு தேவனாலே உண்டாயிருக்கிறதா? பாருங்களா, அன்பு இருக்கிறவங்க எல்லாரும் யாருமே தேவனு மேல பிறந்தவங்க. தேவனு பிறந்திருந்த நம்மளுக்கு நிச்சயம் என்ன இருக்கு? அன்பு இருக்கு. வசனத்தை நம்மள கற்றுக்கிட்டு வரோம்.